ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட எலமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நாளும் நம்ம பார்த்த வீடியோஸில் வந்து ஒரு நார்மல் C++ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் அதோடைய பேஸ் என்னதுன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான். அண்ட் அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு என்னெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அரவுண்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போது வந்து இன் ஜென்ரல் நமக்கு வந்து கிளாஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போது கிளாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா அது வந்து ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட், அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றப்போ அது ஒரு ரியலாக நம்ம வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றப்போ அது வந்து ஒரு இமேஜினரின்னு வச்சுப்போமே, ஒரு டெம்ப்ளேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு ஜென்ரலாக நான் இப்போ வந்து ஒரு கார் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கார் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், அதுக்கு ஒரு மாடல் டைப் இருக்கும், அதுக்கு ஒரு கலர் இருக்கும், அண்ட் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், சைஸ் ஆஃப் த கார், அண்ட் த வீல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்டியரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், அண்ட் அதோடைய மேக் வந்து எந்த மாதிரியான மேக், அதோடைய இயர் ஆஃப் மேக்கோட அந்த இயர் என்ன, எந்த இயரில் அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாடலை, அந்த மாதிரி ஒரு சடன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து இட் இஸ் ஜென்ரல். ஆனால் ஒவ்வொரு கார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BMW அப்படின்றதும் ஒரு கார் தான், அதே மாதிரி சாண்ட்ரோங்கிறதும் ஒரு கார் தான், ஆடின்றதும் ஒரு கார் தான், மாருதின்றதும் ஒரு கார் தான். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லையா. இந்த ஒவ்வொரு டைப்பும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தீஸ் டைப்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ். ஆனால் இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் அப்படின்ற அந்த ஒரு டெம்ப்ளேட்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதே நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஃபோன் அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த ஃபோன்ற அந்த டேர்ம்லேயே வந்து என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த ஃபோனுக்கு இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு சைஸ் ஆஃப் த ஃபோன், இல்லைனா வந்து த கலர் ஆஃப் த ஃபோன், ஹவு இட் லுக்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் த ஹைட் ஆஃப் த ஃபோன், அதுக்கப்புறம் அதோடைய கேமரா வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்குது அப்படின்றது, அண்ட் த பிக்சல் அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் வேரியஸ் எலமெண்ட்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் தட் டெம்ப்ளேட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன், அந்த டெம்ப்ளேட் தான் கிளாஸு. அந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு காமன் டெம்ப்ளேட்டாக இருக்கும் ஃபார் n number of elements. ஓகே, எலமெண்ட்ஸ் n நம்பராக இருக்கலாம், ஆனால் நான் இது எல்லாமே வந்து பேஸ்ட் அப்பான் அ ஸ்பெசிஃபிக் டெம்ப்ளேட் தான் சொல்கிறேன். அண்ட் அந்த டெம்ப்ளேட்டில் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஃபோன் எடுத்துட்டோன்னா அந்த ஃபோனோட நேமு, அந்த ஃபோனோட டைப்பு, அந்த ஃபோனோட லென்த்து, பிரெத்து, இது எல்லாமே அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். அப்போ இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இன்னொரு ஆர் அதர்வைஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அந்த இன்னொரு கேட்டகரி என்ன, அந்த கிளாஸ் அப்படின்ற அந்த காமன் டெம்ப்ளேட்டுக்கு இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஃபோனை வச்சு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா we can make a call, we can also receive a call. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நான் அந்த ஃபோனை பேஸ் பண்ணி நான் பண்ணலாம்ல. ஸோ இது எல்லாமே வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எப்படி டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோமோ, இந்த டேட்டா மெம்பர்ஸை வச்சு நான் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுவேனோ அதுதான் நான் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ரெண்டுமே போத் data members and member functions put together they are called as what? Class. So இந்த class அப்படின்றது it is a abstract entity, it is generic. ஸோ கிளாஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் அ ப்ரோக்ராம், அதாவது விச் லீட்ஸ் டு அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்.
ஒரு இன் ஜென்ரல் ஒரு கிளாஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிம்போம். அதாவது நம்ம சியில் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட் இது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஆனால் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிமிட்டிவ் அண்ட் ஆல்சோ டிரைவ்டு இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு டேட்டா டைப் வந்து பில்ட் பண்ணுறேன் இல்லையா. அதாவது இந்த யூசர் டிஃபைன்ட் அப்படின்ற அந்த டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் யூசர் தான் முடிவு பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது, என்னதெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன்றதை முடிவு பண்ணுறது வந்து யூசர். அதனால தான் அது யூசர் டிஃபைன்டுன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் வந்து சியில் இருக்குதோ அதே மாதிரி தான் C++ல வந்து நமக்கு கிளாஸஸ்க்கு போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் விச் ஹோல்ட்ஸ் போத் த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ தி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த எதுக்காக இந்த கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது, ஸ்ட்ரக்சர்லேயும் இதே தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஜஸ்ட் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் தான் கொடுப்போமே தவிர மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். அங்கே வெறுமனையாக நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸை கொடுத்துட்டு மெயினில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை வந்து ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிவோம் அண்ட் ஆக்சஸ் பண்ணிப்போம். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் போத் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் புட் டுகெதர் ஃபார்ம்ஸ் அ கிளாஸ். அப்போ இந்த இடத்துல நான் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளே கொடுக்கறதுனால எல்லா ப்ராசஸுமே வந்து இட் இஸ் டுகெதர் ஃபார்ம் அ சிங்கிள் என்டிட்டியாக வந்து அது என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லா மெம்பர்ஸுமே தே ஆர் ஃப்ரீலி ஃப்ளோயிங் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். அதாவது தே ஆர் பப்ளிக்லி அவைலபிள். அங்கே எனக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் அந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு இருக்காது. ஆனால் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா மெம்பர்ஸ் வந்து இஃப் நீடட் யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் அப்பான் டிஃப்ரெண்ட் access based upon how the data members are accessed in each function நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னுடைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது ப்ரைவேட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டேட்டா மெம்பர்ஸை ப்ரைவேட்டாகவும் ப்ரொடெக்டடாக வைக்கணுன்ற டேட்டா மெம்பர்ஸை ப்ரொடெக்டடாகவும் பப்ளிக்காக எந்தெந்த டேட்டா மெம்பர்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறனோ அது எல்லாமே பப்ளிக்காகவும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இன் டீட்டெயில் வித் அன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரல் எப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ சிமிலர் டு தட் கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கிளாஸோட நேம் கொடுப்போம் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம ஒரு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் உள்ளேயே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எ ஸ்ட்ரக்சர், ரைட்டிங் எ கிளாஸ் இன் C++. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். டேட்டா மெம்பர்ஸ் முதல்ல நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன். அந்த கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்றது. அண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி இருக்கும் அண்ட் ஒரு நேம் இருக்கும் இல்லையா. அதனால வந்து இப்போ ஐடி அண்ட் நேம் இந்த ரெண்டையும் நான் வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேமு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அதுக்காக டேட்டா மெம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நேம் அண்ட் ஐடியை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஐடி அண்ட் நேம். ஸோ இதே நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ், ரீட் டேட்டா அண்ட் பிரிண்ட் டேட்டா. இந்த ரெண்டையும் நான் வந்து இங்கே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கலாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்துட்றேன். ஸோ போத் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் தே ஃபார்ம் அ கிளாஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ கிளாஸ்ன்றது ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட்டு, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி. அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டிக்கு வந்து நான் இப்போ உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி எனக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கார் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ காருன்றது ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட். அந்த எந்த காரானாலும் இருக்கலாம். அது ஒரு BMW இருக்கலாம், ஆடி காராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்கோடாவாக இருக்கலாம், ஒரு இண்டிகாவாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான காரானாலும் இருக்கலாம். ஆனால் எந்த காராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு 4 வீல்ஸ் இருக்கும். அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கலர் ஆஃப் த கார், நேம் ஆஃப் த கார்,
டைப் ஆஃப் த கார், மேக் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தான் நம்ம டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அந்த கார் வந்து இட் வில் டிரைவ், அப்படி தானே? ஸோ அப்போ இட் கேன் ஆல்சோ பி டேக்கன் ஃபார் ரிப்பேர். அப்போ வந்து ரிப்பேருன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் அண்ட் ட்ரைவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கார். இப்போது இந்த இதில் நம்ம வந்து காருன்ற ஜென்ரல் டெம்ப்ளேட்டு. ஆனால் இப்போ நான் சொன்ன சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுல்ல, ஆடி கார், சாண்ட்ரோ கார், BMW கார், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக நான் வந்து இன்ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரை சொல்கிறேன் இல்லையா, தோஸ் ஆர் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா தீஸ் ஆர் தி ஃபிசிக்கல் என்டிட்டிஸ். அப்போ நான் சொன்ன இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஃபிசிக்கலி அவைலபிள். ஸோ கார் அப்படின்றது வந்து ஜென்ரல் டெம்ப்ளேட், காருன்றது ஜென்ரல் டெம்ப்ளேட். வெரஸ் இங்கே நான் சொல்கிற மற்ற எல்லா டைப்ஸுமே வந்து தே ரெப்ரசன்ட் த ஃபிசிக்கல் என்டிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போது எப்போவுமே நான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறப்போ எனக்கு வந்து எந்த விதமான ஒரு மெமரியும் க்ரியேட் ஆகிருக்காது. வேறஸ் அந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்போ தான் அந்த கிளாஸ் வந்து இன்ஸ்டான்ஷியேட் ஆகவே செய்யும். இன்ஸ்டான்ஷியேட் அப்படின்றது அந்த கிளாஸில் நான் கொடுத்துருக்க டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் யூஸிங் அன் ஆப்ஜெக்ட். அப்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் த கிளாஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான். அதாவது நம்ம பார்த்த மாதிரி இட் இஸ் யூஸ்லெஸ். அது அதில் எந்த யூஸும் இல்லை. அது ஒரு டெம்ப்ளேட் தான். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பில்டிங்னு வச்சுப்போமே. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வி கேன் பில்ட் மெனி ஹவுசஸ் ஆர் மெனி பில்டிங்ஸ். அப்போது அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கேன் பி பில்ட். அப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சொல்ல தான் செய்யுமே தவிர, with just the blueprint we cannot have that blueprint itself as a house இல்லையா. அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட் அப்படின்றது வந்து கிளாஸு, அண்ட் வித் த டெம்ப்ளேட் we are making something இல்லையா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ these are the objects or the runtime entities. So they are the physically present entities. They give some meaning for the program, whereas class அப்படின்றது வந்து it is just a template. ஸோ நம்ம கிளாஸுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம். அப்போ ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோன்னா, நம்ம கொடுத்துருக்கிற கிளாஸ் நேம் இருக்குல்ல, நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க கிளாஸு, அந்த கிளாஸுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கிளாஸ் நேம், அந்த கிளாஸ் நேமுக்கு ஃபாலோ பண்ணி அந்த கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு போட்டு அதுக்கப்புறம் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு we need to create an object for a class. ஸோ இது மாதிரி நான் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ST1ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் டினோட் பண்ணுறேன், ST2ன்றது செகண்ட் ஸ்டூடெண்ட், ST3ன்றது தேர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம். இப்போ கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிருக்கிறேன் அண்ட் அதுக்கான டேட்டா மெம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் நான் வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் கெட் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸை நான் வந்து கெட் பண்ணுறதுக்காக கெட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறேன் அண்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் பப்ளிக் லேட்டர். அது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதோட பர்பஸ் என்னன்றதை நான் லேட்டர் டிஸ்கிரைப் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷனில் எப்போவுமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கிளாஸோட நேம் என்னது, இப்போ பர்சன். ஸோ பர்சன்கிற நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு P1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டோட நேமை இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் அன் ஆப்ஜெக்ட் லுக் லைக்ஸ். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், பாக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸு. அதுக்கு வந்து டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். இப்போ B1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், B2ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், B3ன்றது ஆப்ஜெக்ட். அப்போது இந்த B1, B2, B3 இது எல்லாத்துக்குமே எந்த மாதிரியான டெம்ப்ளேட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பாக்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸோடைய டெம்ப்ளேட் தான் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம பார்த்தோம் அண்ட் இதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது இல்லை இந்த கிளாஸுக்குள்ளே, இந்த டேட்டா மெம்பர்ஸை எப்படி இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். அதாவது எப்போவுமே ஒரு டேட்டா மெம்பர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அண்ட் அந்த டேட்டா மெம்பர் நம்ம கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருப்போம்ல, டிக்ளேர் பண்ணுறப்போம்ல, அந்த டேட்டா மெம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அது டேட்டா மெம்பராக இருந்தால் டேட்டா மெம்பரை கொடுக்கணும், இல்லை மெம்பர் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்ஸோடவோ இல்லைனா வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸோ நம்ம மெம்பர் ஃபங்க்ஷனோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். பட் எவ்ரி திங் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி பை யூஸிங் தி ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் ஆல்சோ தி டாட் ஆப்ரேட்டர்.
ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட்லையுமே ஆப்ஜெக்டை கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அந்த இன்ஸ்டான்ஷியேஷன் எப்படி நடக்கும்னா இந்த டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, this is a syntax of accessing the data member and member functions of a class using the object. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் ஃபார் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி வந்து ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட், நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிளை இங்கே உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதோடைய பர்பஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஜென்ரல் நான் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு பப்ளிக்னு நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதை நான் டிஃபால்ட்டாக ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். கிளாஸ் வந்து நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா ப்ரைவேட்னு எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா மெம்பர்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்றேன் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடிக்காக நான் வந்து ஐடி அப்படின்ட்டு ஒரு டேட்டா மெம்பர் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இதுக்கு கீழே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் void get details. இப்போ வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட் வச்சு அப்படின்னுட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டி டாட் நேம் ஈக்குவல் டு ராஜு அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எஸ்டி டாட் ஐடி ஈக்குவல் டு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துட்றேன். அண்ட் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம் அண்ட் ஐடி நான் இப்போ கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த நேமையும் ஐடியையும் நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். ரன் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்துருக்கிற நேம் அண்ட் ஐடி வந்து எனக்கு அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகுது. நேம் அண்ட் ஐடி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நான் தானே கொடுத்துருக்குறேன் இங்கே. ஸோ வந்து எஸ்டி டாட் நேம்க்கு ராஜுன்னு கொடுத்துருக்குறேன், எஸ்டி டாட் ஐடிக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளாஸுக்குள்ளே நான் வந்து வெறும் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேட்டா மெம்பர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் எனக்கு இதெல்லாம் தான் டேட்டா மெம்பர்ஸ். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து எனக்கு டேட்டா மெம்பர்ஸ். ஓகே, ஐடி அப்படின்றது ஒரு டேட்டா மெம்பர் தான். ஐடின்றது ஒரு டேட்டா மெம்பர் தான். ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா மெம்பர் அண்ட் நேம்ன்றது ஒரு டேட்டா மெம்பர். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு டேட்டா மெம்பருக்கும் நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன், அதாவது ஆக்சஸ் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்றேன். அண்ட் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போது இதே ப்ரோக்ராமில் நம்ம ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதில் எழுதுகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ளேயே தான் நம்ம எழுதுகிறோம். அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஇன், அதாவது நான் டேட்டா கெட் பண்ண போகிறேன் யூசர்கிட்டேருந்து. என்ன டேட்டா கெட் பண்ண போகிறேன்னா நேம் அண்ட் ஐடியை கெட் பண்ண போகிறேன். அப்போது நேம்னு கொடுத்தாச்சு அண்ட் ஐடி ரெண்டையுமே வந்து நான் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துப்போம். ஏன்னா யூசருக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம்.
enter student name and id அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே, அண்ட் சிஇன்ல வந்து நேமையும் ஐடியும் கெட் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இதன் டீட்டெயில்ஸ் நான் கெட் பண்ண டீட்டெயில்ஸை திரும்ப நான் பிரிண்ட் பண்ணவும் செய்யணும். அதுக்காக print details அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அண்ட் இந்த print டீட்டெயில்ஸில் நான் கெட் பண்ண இல்லையா அந்த டேட்டாவை நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் விசிபிலிட்டிக்காக ப்ராப்பராக இருக்கணுன்றதை எண்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம வாங்க வேண்டாம், மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வாங்க போகிறது இல்லை. நான் இப்போ என்ன மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த எஸ்டின்ற அந்த ஆப்ஜெக்டை வச்சு இப்போ நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸை ப்ரீவியஸாக கால் பண்ணோம்ல, இப்போ நம்ம எதை கால் பண்ண போகிறோன்னா டைரெக்டாக அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறோம். அதாவது கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்படின்றத ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். அதே மாதிரி print details of அப்படின்ற ஃபங்க்ஷனையும் அடுத்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன வந்து நமக்கு அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஐடி, அதாவது எடுத்த உடனேயே எனக்கு மெயின் ஃபங்க்ஷனில் தான் எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ st.get details of அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கெட் டீட்டெயில்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கிறேனோ அந்த cout ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு வருது, என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஐடி அப்படின்றது வருது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நேமுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சுமையா அப்படின்ற நேம் கொடுக்குறேன். அண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்பர் அண்ட் நேம் அண்ட் நம்பர் ரெண்டும் நான் கொடுத்துட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அடுத்து print details அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ print detailsன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணதுமே நான் கெட் பண்ணிருக்கிற இந்த ரெண்டு நேம் அண்ட் ஐடி ரெண்டுமே வந்து எனக்கு என்ன ஆயிடுதுன்னா பிரிண்ட் ஆயிடுது. ஸோ அதை தான் நம்ம இன்னொரு தடவை எனக்கு பிரிண்ட் ஆகி காட்டுது. இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் தி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் இந்த print detailsன்ற ஃபங்க்ஷனில். ஸோ தட் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கிறதுக்காக நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஐடி ஆதின்னு கொடுத்துருக்குறேன். அண்ட் 21 சம்திங் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது நேம் அண்ட் நம்பர், அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்படின்றது அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் print details ofங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த cout ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறமா அந்த நேம் அண்ட் ஐடி, நான் இங்கே கொடுத்த நேம் அண்ட் ஐடி இருக்குது இல்லையா, அது அப்படியே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் இட், அதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. ஓகே, ஸோ நம்ம நாட் alone the data members but also the member functions can also be accessed using this object and instantiating this object using a dot operator. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணுறோம்.